மாணவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கம். இப்போ அந்த நம்ம கேள்விகள் கேள்விகள் கேட்காமல் இங்கு எதுவும் சரியா நடப்பது இல்ல. அதே நேரத்தில அதாவது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது இல்லை. அது மாதிரி தான். இந்த ஏன் என்ற கேள்வி ரொம்ப முக்கியம். அளவோட இருக்கணும். ஓஷோ என்ன சொல்றாங்க பாருங்க, அளவுக்கு மிஞ்சிய வினாக்கள் பிரிவினைக்கு வித்திடும். ஏகப்பட்ட கேள்விகள் ரொம்ப கேட்கப்பட வேண்டும். அது எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான கேள்விகள், சிந்திக்கக்கூடிய கேள்விகள். கேள்விகள் கேட்பதனால் என்ன? சிந்திக்க முடியும். விடுகதைகள், பழமொழிகள் இதெல்லாம் படிச்சு பாருங்க. நல்லா சிந்திக்க முடியும். கேள்விகள் வேண்டும். அளவுக்கு மிஞ்சிய கேள்விகள் பிரிவினைக்கு வித்திடுவது. பிரிவினை வேண்டும்னா நிறைய கேள்விகள். நான்லாம் நிறைய கேள்வி கேட்பேன். நிறைய திட்டுவேன். நிறைய கத்துவேன். ஏன்னா, அப்பதான் எவனும் நம்மக்கிட்ட ஒட்ட மாட்டான். பிரச்சனை இல்லாமல் வாழலாம். நீ பாடு அவனுக்கு ஜால்ரா போடுறேன்னு வச்சுக்கேன், வா மச்சான் குடிக்க போகலான்னுவான், வா மச்சான் கூத்தடிக்கலான்னுவான், வா மச்சான் ரூம் போடலான்னுவான். இப்படிதான் அதுதான் தேவையில்லை. அளவுக்கு மிஞ்சிய வினாக்கள் பிரிவினைக்கு வித்திடும். அதே மாதிரி மறுபடியும் திருப்பி என்ன சொல்கிறாரு, அனைவரையும் அளவோடு நேசியுங்கள். அதுக்கப்புறம் காரணம் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர்களில் ஒருவர் ஒரு நாழிகையில் உங்களுக்கு பிடிக்காதவராக மாறலாம். ஒரு செகண்டில் உனக்கு பிடிக்காதவனாக அவன் மாறிடலாம். அதே நேரத்தில் பாருங்கள், அதே போல் அனைவரையும் அளவோடு வெறுங்கள். வெறுப்பு கூட அளவோடு வெறு. காரணம் அவர்களில் ஒருவர் ஒரு நாழிகையில் உங்களுக்கு பிடித்தவராக மாறிவிடலாம். ரைட்டா? நான் யாரையுமே வெறுப்பதில்லை. நான் கல் புல் மண் கிண்ணு வானம் கீனம் பேய் பிசாசு மயிறு மண்ணங்கட்டி எல்லாத்தையுமே விரும்புவேன் அளவோடு. அளவுக்கு என்னது மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எட்டத்தில் இருந்து பார் நிலா அழகு, கிட்டத்தில் போனால் அது கேவலம் அசிங்கம். அவன் பொண்டாட்டியோ புள்ளையோ மயிரோ மண்ணை எவனா இருந்தாலும் யதார்த்தமாக பழகணும்னு வச்சுக்கேன், பிரச்சனையே இல்லை. கமிட்மெண்ட்டு, ஃபோன் நம்பரு, மயிர் நம்பருன்னு வாங்கி வச்சு புள்ளப்பூச்சி எடுத்து தொப்புளுக்குள்ளார விட்டுக்கிட்ட கதை தான். அது வேண்டாம். அளவோடு அளவோடு ஒருத்தவனோட பழகுங்க. ஏன்னா ஒரு செகண்டில் உனக்கு அவன் பிடிக்காதவனா போயிடுவான். அதே மாதிரி அளவோடு ஒருத்தவனை விருங்க. ஏன்னா ஒரு செகண்டில் அவன் உனக்கு பிடித்தவனாக மாறி போவான். அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. யார்? ஓசோ சொல்கிறார். சரி, அளவுக்கு மிஞ்சிய கேள்விகள் என்ன பண்ணிடுமா, பிரிவினையை உருவாக்குமா. பட் கேள்விகள் எல்லாமே அளவோடு வச்சுக்கப்பா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. யாராக இருந்தாலும் நிலாவை எட்டத்துலேருந்து பாரு அழகு, கிட்ட கூப்பிட்டு ஜபில் வச்சுக்கின்னா கோவிந்தோ கோவிந்தோ.